37வது ஸ்லோகம். கஸ்மாச்ச தேன நமேரன் மகாத்மன் கரீயசே பிரம்மணோப்யாதி கர்த்ரே அனந்த தேவேஷ ஜெகன்நிவாச த்வமக்ஷரம் சதசத்தத்பரம் யத் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து அர்ஜுனன் பக்தி என்ற பாவனையுடன் விஸ்வரூபத்தை வர்ணித்து வருகின்றான். விஸ்வரூபத்தை பார்த்த அர்ஜுனனிடத்தில் இறுதியாக வந்த பாவனை பக்தி. பயத்தை தொடர்ந்து பகவான் மீது பக்தி என்ற உணர்வு அர்ஜுனனுக்கு வந்தது. சென்ற வகுப்பில் பக்தியை பற்றி பார்த்தோம். நம்மிடத்தில் இருக்கின்ற அன்பு என்ற உணர்வை, நம்பிக்கையை, ஸ்ரத்தையை பகவான் மீது வைத்தால் அதற்கு பெயர் பக்தி என்று பார்த்தோம். இந்த பக்தியினுடைய தோற்றம் ஆரம்பத்தில் பயமாக இருக்கலாம், அல்லது ஹெல்ப்லெஸ்னஸ், நான் என்னால் இதை சாதிக்க முடியாது என்று இந்த அகங்காரம் தன்னுடைய சக்தியை இழக்கும் பொழுது பக்தி நமக்கு தோன்றலாம். இந்த உலகத்தில் பல பொருள்கள் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தது. அவைகளெல்லாம் உண்மையில் என்னை காப்பாற்றாது. எதை செக்யூரிட்டி என்று நான் நினைத்தேனோ அதுவே எனக்கு செக்யூரிட்டி அல்ல என்ற ஒரு உணர்வு, அறிவு வரும்பொழுது பிறகு பகவான் மீது நமக்கு நம்பிக்கை, ஸ்ரத்தை, ட்ரஸ்ட் வருகின்றது. அதை நாம் பக்தி என்று பார்த்தோம். பிறகு இந்த பக்தியானது ஞானத்தினால் தான் வளர்க்கப்பட வேண்டும். பக்தியினுடைய ஆரம்பம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அது அறிவினால் வளர்க்கப்பட வேண்டும். அர்ஜுனனுக்கும் அது வர இருக்கின்றது. இறைவனை பற்றிய அறிவு வர வர அவனுக்கு பக்தி அதிகரிக்கின்றது. அந்த பக்தி என்ற பாவனையுடன் பேசி வருகின்றான். 36வது ஸ்லோகத்தில் கூறினான் ஸ்தானே. ஸ்தானே என்றால் எல்லா சித்தர்களும், எல்லா ரிஷிகளும், எல்லா மனிதர்களும் உங்களை வழிபடுவது பொருத்தமானது. அதற்கு நீங்கள் தகுதி உடையவர்கள். இவ்விதம் உலகமே உங்களை சார்ந்துதான் மகிழ்ந்திருக்கின்றது. இப்படி இருப்பது பொருத்தமானது என்றெல்லாம் கூறி, பிறகு கஸ்மாச்ச தேனன் நமேரன் மகாத்மன், இப்படிப்பட்ட பெருமையுடைய உங்களை ஏன் எல்லோரும் வணங்காமல் இருக்க மாட்டார்கள்? காரணம் கரீயசே பிரம்மணக அபி, பிரம்மாவை காட்டிலும் மேலாக முதன்மையாக நீங்கள் இருக்கிறீர்கள். பிறகு சில சொற்களால் பகவானை அழைக்கின்றான். அனந்த தேவேஷ ஜெகன்நிவாச. அனந்த என்றால் அந்தம் என்றால் முடிவு, அனந்தம் என்றால் முடிவற்றவர். அனந்த ரூப, அதுதான் விஸ்வரூபம். எல்லா ரூபங்களும் பகவானுடைய ரூபம். தேவேஷ என்றால் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருப்பவர். தேவானாம் ஈஷக, எல்லா தேவர்களுக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர். ஜெகன்நிவாச, ஜெகன்நிவாச என்றால் இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருப்பவர். உலகமே எவரிடத்தில் நிவாசம் செய்கின்றதோ, வசிக்கின்றதோ, நம்மெல்லாம் உலகத்தில் வசிக்கின்றோம். இந்த உலகமே எதனிடத்தில் வசித்திருக்கின்றதோ, ஜெகதாஸ்ரய,
என்பது பொருள். பிறகு இப்பொழுது கடைசி வரிக்கு வருகின்றோம். இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். துவம் அக்ஷரம் சதசத் தத் பரம் எது. துவம் அக்ஷரம், அதை பிறகு பார்க்கலாம். துவம் சத் அசத், நீங்கள் சத்தாக இருக்கிறீர்கள், துவம் சத். அடுத்தது துவம் அசத்து, நீங்கள் அசத்தாக இருக்கிறீர்கள். இதனுடைய பொருள் என்ன என்றால், சத் என்ற சொல்லுக்கும் அசத் என்ற சொல்லுக்கும் இடத்துக்கு தகுந்தாற்போல் சில பொருள்கள் மாறுபடும். பொதுவாக சத் என்றால் எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல். அசத் என்றால் நான் எக்ஸிஸ்டன்ஸ், இல்லாதது. இப்போ சத்துனா இருக்கிறது, அசத்துனா இல்லாதது. முயல் கொம்பு அசத். இப்போ இங்கே ஒரு புஸ்தகம் இருக்கிறதுனா இது சத். இவ்விதம் இருக்கிறது சத், இல்லாதது அசத். இந்த இடத்தில் அந்த பொருள் வராது. சத் என்ற சொல்லுக்கு இங்கு பொருள் வியக்தம், வெளிப்பட்டது, காரியம் என்று பொருள். எது வெளித்தோற்றத்திற்கு வந்துள்ளதோ அது சத் என்று சொல்லப்படுகிறது. மேனிஃபெஸ்ட், எது தோற்றத்திற்கு வந்துள்ளதோ, ப்ராடக்ட், காரியம். அசத் என்றால் இந்த இடத்தில் அவ்வியக்தம், வெளித்தோற்றத்திற்கு வராதது, அன்மேனிஃபெஸ்ட் அல்லது காரணம். இப்போ காரணத்துக்கு அசத் என்ற சொல்லும் காரியத்திற்கு சத் என்ற சொல்லும் சாஸ்திரத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சத்துனா வெளித்தோற்றத்திற்கு வந்தது, அசத் என்றால் வெளித்தோற்றத்திற்கு வராதது. உதாரணமாக ஒரு விதையை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அந்த விதையில் மரமானது இருக்கின்றது. இப்போ ஒருவர் கேட்கின்றார், இங்கு மரம் இருக்கா இல்லையா என்று. நாம் என்ன சொல்லுவோம்? விதையை பார்த்துட்டு விதையை கையில் வச்சுட்டு என் கையில் மரம் இருக்கின்றதான்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? இல்லை என்று சொல்லுவோம், அசத் என்று சொல்லுவோம். விருக்ஷக அசன், இந்த இடத்தில் மரம் இல்லை என்று சொல்வோம். காரணம் என்ன? அது இல்லை என்றால் பிறகு எப்படி விதையிலிருந்து வரும் என்றால் அது வெளித்தோற்றத்திற்கு வரவில்லை. ஆகவே வெளித்தோற்றத்திற்கு வரவில்லை என்றால் நம்முடைய கண்ணுக்கு அனுபவமாக இல்லை என்றால் அதை நாம் இல்லை என்றே சொல்வது வழக்கம். பிறகு மரத்தை நாம் பார்த்தால் அது இருக்கின்றது என்று சொல்வோம். ஆகவே எதெல்லாம் வெளிப்பட்டுள்ளதோ அதை நாம் இருக்கின்றது என்றும், அந்த வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற நிலையில் அது இருந்தால் அதை இல்லை என்றும் வழக்கில் சொல்வோம். அதைத்தான் சாஸ்திரமும் பயன்படுத்துகிறது. ஒன்று காரண ரூபத்தில் இருந்தால் அதை அசத் என்றும், அது வெளித்தோற்றத்திற்கு வந்துவிட்டால் தான் அதை சத் என்றும் சொல்வார்கள். குயவனிடம் களிமண் நிறைந்திருக்கின்றது, ஆனால் அவன் காலையிலிருந்து பானையே செய்யவில்லை. பிறகு ஒருவன் பானை வேண்டும் என்று செல்கின்றான். அவன் சொல்கின்றான், களிமண்ணுக்குள்ளே தானே பானை இருக்கும், இந்த களிமண் எடுத்துகிட்டு போயே என்று அவனால் சொல்ல முடியாது. காரணம் என்ன? பானை களிமண்ணுக்குள் இருந்தாலும் அது சத்தாகவில்லை, மேனிஃபெஸ்ட், வெளிப்படவில்லை. வியக்தம்னா வெளிப்பாடு. ஆகவே எதெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறதோ அது சத், எது வெளிப்படவில்லையோ அது அசத். காரணம் அசத், காரியம் சத். இப்போ இந்த இடத்துல என்ன அர்ஜுனன் சொல்கின்றான்? நீங்கள் சத் என்றால் நீங்கள் காரியமாக இருக்கின்றீர்கள். எதெல்லாம் வெளிப்பட்டிருக்கின்றதோ அதெல்லாம் நீங்களாக இருக்கின்றீர்கள். வெளிப்பட்டு என்றால் இந்திரியங்களுக்கும் மனதிற்கும் கோச்சரமாக அனுபவிக்கக்கூடியதாக எது இருக்கின்றதோ அது மேனிஃபெஸ்ட், வெளிப்பட்டுள்ளது, அதாக இருக்கிறீர்கள். அப்போ ஈஸ்வரன் யார்னா சத் என்றால் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கின்ற பிரபஞ்சம். பிறகு இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருப்பது யார்? அதுவும் நீங்கள்தான். துவம் அசத்து, நீங்கள் அசத்தாகவும் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல அசத்துன்னு என்ன அர்த்தம்?
இல்லாததாக இருக்கிறீர்கள் அர்ஜுனன் சொல்லவில்லை, காரணமாக இருக்கிறீர்கள். இவ்விதம் வெளித்தோற்றம் அடைவதற்கு எது காரணமோ அந்த காரணமாக இருக்கிறீர்கள். காரணம் என்ன? இந்த பிரபஞ்சம் வெளிப்படுவதற்கு எது நேரடியான காரணம் என்றால் மாயா என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. ஆகவே 3 குணமாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் 3 குணத்தினுடைய காரண ரூபத்தில் இருக்கின்ற மாயையிலிருந்து வந்தது. ஆகவே நீங்கள் அசத் என்றால் நீங்கள் மாயா, இந்த பிரபஞ்சத்திற்கு காரணம், உபாதான காரணம். இப்போ நீங்களே மாயா சொரூபம், நீங்களே மாயையிலிருந்து வெளிப்பட்ட இந்த ஜெகத். பிறகு அடுத்தது ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அப்படி என்றால் பகவான்கிறது என்ன? பகவான்கிறது மாயை, மாயையிலிருந்து வெளிப்பட்டதா? சத்தியம் என்ன என்றால் இந்த மாயையும் ஒரு பரபிரம்மத்தை சார்ந்திருக்கின்றது. அந்த பரபிரம்மமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். மாயையினுடைய வெளிப்பாடு, மாயைக்கு ஆதாரம், அதுவும் நீங்கள். அதை கூறுகின்றான். எது பரம் தது அக்ஷரம் துவம். எது பரம், இந்த இடத்துல பரம் என்ற சொல்லுக்கு விலக்ஷணம் என்று பொருள். விலக்ஷணம் என்றால் வேறுபட்டது. வேறுபட்டது என்று சொன்னால் எதிலிருந்து வேறுபட்டது? சதசத்திலிருந்து வேறுபட்டது. சத்திலிருந்தும் அசத்திலிருந்தும் வேறுபட்டது. சத்துன என்ன? காரியம். அசத் என்றால் காரணம். காரிய காரணத்தை தாண்டி நிற்பது அக்ஷரம். அக்ஷரம் என்றால் அழியாதது. துவம், அதுவும் நீங்கள்தான். இப்போ இந்த கடைசி வரியில் அர்ஜுனன் முழு வேதாந்தத்தையே வைத்து விட்டான். என்ன சொல்கின்றான்? நீங்கள் காரியம், நீங்கள் காரணம், காரிய காரணத்திற்கு மேலாக இருக்கின்ற அழியாத பரபிரம்ம, அதுவும் நீங்கள்தான். இப்போ நீங்களே காரியமாக இருக்கிறீர்கள். அது சத்துங்கிற வார்த்தை. நீங்கள் காரணம், அசத் என்ற சொல். பிறகு எது என்றால் எந்த ஒன்று பரம், காரிய காரணத்திற்கு அப்பாற்பட்டிருக்கிறதோ தது, அந்த அக்ஷரம். க்ஷரம்னா அழிவது, அக்ஷரம்னா அழியாதது. அந்த அக்ஷரமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். வேதாந்தத்தில் எப்படி படிகள் சொல்லப்படுகிறது என்றால், முதலில் இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம், அது பரபிரம்ம. அதனுடைய சொரூபம் சத் சித் ஆனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம். அந்த பரபிரம்மத்தை சார்ந்து வாயால் விளக்க முடியாத மாயா என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது. அந்த மாயையிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றுகிறது. இங்கு அர்ஜுனன் பிரபஞ்சமாகவும் மாயையாகவும், பிறகு மாயைக்கு ஆதாரமாகவும், அது நிர்குண பிரம்மமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பகவானுடைய சொரூபத்தையும் பகவானுடைய பெருமையையும் அர்ஜுனன் வர்ணிக்கின்றான். அதாவது சொரூபம், பெருமை, விபூதின்னு 2 இருக்கு. நம்முடைய பெருமையை ஒருவர் சொல்லுவார், ஆனால் நம்முடைய சொரூபத்தை தெரியாததுனால அவர் சொல்லிகிட்டு இருக்கலாம். நம்ம யாருன்னு தெரிகிற வரைக்கும் புகழ்ந்துட்டுருப்பார். தெரிஞ்சதுன்னு சொன்னால் புகழ முடியாது. ஆனால் பகவான் அப்படி இல்லை. பகவானுடைய பெருமையும் பகவானுடைய சொரூபமும் ஒன்றாக இருக்கிறது. நம்மிடத்திலே அப்படி இருக்கலாம். பெருமையும் சொரூபமும் ஒன்றாக இருப்பது ஈஸ்வரன் அல்லது ஞானியினுடைய நிலை. இவ்விதம் பகவானுடைய பெருமை, பகவானுடைய சொரூபம், இதை இங்கு கூறினான். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த நிர்குண தத்துவத்தை அர்ஜுனன் வர்ணிக்கின்றான். சகுணரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் இருக்கின்றீர்கள் என்று மீண்டும் பகவானுடைய சொரூப கதனம் அடுத்து 38வது ஸ்லோகத்தில். த்வமாதி தேவ புருஷ புராணக
त्वमस्य विश्वस्य परं निधानम् वेत्तासि वेद्यं च परं च धाम त्वया ततं विश्वमनन्तरूप சென்ற ஸ்லோகத்தில் கூறிய கடைசி வரியினுடைய விளக்கம் இந்த ஸ்லோகம். இங்கு ஈஸ்வரன் சகுண ரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் இருக்கின்றார் என்று அர்ஜுனன் வர்ணிக்கின்றான். இந்த ஸ்லோகம் பகவானுடைய சொரூபம் அல்லது பகவானுடைய பெருமை. பகவானுடைய சொரூபம் என்ன? ஜீவ விசாரத்தில் நம்முடைய சொரூபம் என்ன என்று எப்படி பார்த்தோம்? ஒவ்வொரு ஜீவனும் உடல் ஆத்மா என்று இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளான். இந்த உடலை நம்ம மூன்றாக பிரித்தோம், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் என்று. ஆத்மா என்பது அறிவு சொரூபம். அறிவு சொரூபமான ஆத்மா இந்த சரீரத்தை அறிந்து கொண்டிருந்த போதிலும் சரீரத்தையே நான் என்று கிரகித்து கொண்டு ஜீவன் சம்சாரத்தில் இருக்கின்றான். இது ஜீவனை குறித்து பார்த்தோம். இது ஜீவ விசாரம். ஈஸ்வரனுடைய தத்துவத்தில் என்ன பார்க்கின்றோம் என்றால், ஈஸ்வரனும் அறிவு சொரூபமாக இருக்கின்றார். எப்படி நமக்கு 3 உடல் இருக்கின்றதோ அதுபோல் ஈஸ்வரனுக்கு 3 பிரபஞ்சம் உடலாக இருக்கின்றது. காரண பிரபஞ்சம் மாயா, பிறகு சூக்ஷ்ம பிரபஞ்சம், பிறகு இந்த ஸ்தூல பிரபஞ்சம். பிறகு ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்குள்ள வேறுபாடு, ஈஸ்வரனுக்கு இவைகளெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உபாதி என்ற ஞானம் இருக்கின்றது. ஆகவே முக்தனாக இருக்கின்றார். அந்த ஈஸ்வரனுடைய சொரூபம் 2, ஒன்று நிர்குணம், இனி ஒன்று சகுணம். அது இங்கு வர்ணிக்கப்படுகின்றது. இந்த ஸ்லோகத்தில் இந்த 2 சொரூபங்களும் கலந்து வருகின்றது. காரணம், முதல் 6 அத்தியாயங்களில் ஜீவ விசாரம், இப்பொழுது பார்த்து வருகின்ற 6 அத்தியாயங்களில் ஈஸ்வரனுடைய விசாரம். இனி 13லிருந்து இந்த ஜீவ ஈஸ்வர சம்பந்தத்தை பார்க்க போகின்றோம். ஆகவே இங்கெல்லாம் ஈஸ்வர ஞானம் நமக்கு புகட்டப்படுகின்றது. அர்ஜுனன் ஈஸ்வரனை வர்ணிப்பது, நமக்கு ஈஸ்வரனை பற்றிய அறிவு கொடுக்கப்படுகின்றது. இப்போ ஈஸ்வரன் என்பவர் யார்? துவம் ஆதி தேவக. துவம் என்றால் நீங்கள், விஸ்வரூபமாக இருக்கின்ற ஈஸ்வரனாக இருக்கின்ற நீங்கள். இந்த இடத்துல துவம் என்றால் ஈஸ்வரன், ஈஸ்வரனாக இருக்கின்ற நீங்கள். எல்லாம் இனி பகவானை விளக்குகின்ற சொற்கள். முதல் சொல் ஆதி தேவக. இதை மிக சுலபமாக பொருள் சொல்லலாம். முதல் கடவுள். ஆதி என்றால் முதல், தேவக என்றால் கடவுள் என்று மிக சுலபமான பொருள். அல்லது சற்று உள்ளே சென்று பார்த்தால் ஆதி என்றால் ஜெகத் காரணம். ஆதிகி என்றால் ஜெகத் காரணத்துவாத் ஆதிகி. இந்த ஜெகத்துக்கு காரணமாக இருப்பதனால் ஆதிகி. பிறகு தேவக என்பதற்கு பொருள் ஸ்வயம் திவ்யதே பிரகாசதே இதி தேவக. திவ்யதே என்றால் விளையாடுகிறார் என்று பொருள். இனியொரு பொருள் பிரகாசதே. ஸ்வயம் என்றால் தானே பிரகாசித்து கொண்டிருப்பவர். ஸ்வயம் திவ்யதே, ஸ்வயம் பிரகாசதே இது தேவக. அப்பொழுது என்ன பொருள் கிடைக்கின்றது என்றால் ஸ்வயம் ஜோதிகி, சைத்தன்ய ஸ்வரூபம். இந்த ஒரே வார்த்தையில் நமக்கு எல்லாம் அடங்குகின்றது. இந்த உலகத்துக்கு காரணமாகவும் இருப்பவர், தானாக ஒளிர்ந்து கொண்டும் இருப்பவர், சைத்தன்ய ஸ்வரூபமானவர். இந்த சைத்தன்ய ஸ்வரூபங்கிறது நிர்குண பிரம்ம, ஜெகத் காரணம் என்பது சகுண பிரம்ம. விளக்க முடியாத ஒரு மாயாங்கிற சக்தியை எடுத்துக்கொண்டு இவர் உலகத்துக்கு காரணமாக இருக்கின்றார்.
பிறகு உண்மையில் அவர் சுயமாக விளங்கி கொண்டு இருக்கின்றார். ஸ்வயம் ஜோதிகி. ஆதி தேவக. அடுத்த சொல் புருஷக. புருஷக என்றால் எல்லா ஷரீரத்திலும் வீற்றிருப்பவர். புரி ஷேதே இது புருஷக. புரி என்றால் ஒரு நகரம். இந்த ஷரீரத்தை ஒரு சிட்டி, ஒரு நகரத்துக்கு உதாரணமாக சாஸ்திரம் கூறும். புரி என்றால் ஷரீரம், ஷேதே என்றால் இருப்பவர். நம்ம எல்லா ஷரீரத்திற்குள்ளும் விளங்கி கொண்டு இருப்பவர். எப்படி விளங்கி கொண்டிருப்பவர்? எல்லா ஷரீரத்துக்குள்ளே என்ன இருக்கின்றது என்றால் தேவக, அறிவு சொரூபமாக விளங்கி கொண்டு இருப்பவர். புரி ஷேதே. ஷேதேனா உறங்குபவர்னு ஒரு பொருள். ஆனால் இந்த இடத்தில் விளங்கி கொண்டு இருப்பவர், நம்ம எல்லா ஷரீரத்திற்குள்ளும் இருப்பவர், சாட்சி ரூபமாக இருப்பவர். பிறகு இந்த ஷரீரம் அழிந்து விட்டால் இந்த ஷரீரத்துக்குள்ளே இருப்பவரும் அழிந்து விடுவாரே என்ற சந்தேகம் வரும். ஒரு தொன்னையில் எண்ணெயை வச்சுருக்கோம். அந்த எண்ணெய் அந்த ஒரு பாத்திரத்துக்குள்ளே இருக்குது. பாத்திரத்தை அழித்து விட்டால் அது எதற்குள் இருக்கோ அதுவும் அழிந்துவிடும். அப்படி ஷரீரத்திற்குள் இருக்கின்றார் என்றால் ஷரீர நாசத்தை ஒட்டி அந்த அறிவும் அழிந்து விடுமா? அதற்கு அடுத்த சொல் பதில் புராணக. புராணக என்றால் என்றும் இருப்பவர். புராணக என்றும் இருப்பவர். புரா அபி நவக, அது ரொம்ப நாளாக இருந்தாலும் புதுசாகவே இருக்குன்னு அர்த்தம். என்றும் இருப்பவர், மாறாதவர். ஷரீரத்துக்கு எத்தனையோ விகாரங்கள் வருகின்றது, ஆனால் இந்த அறிவுக்கு விகாரம் வருவதில்லை. நம்ம மனசுக்கே அதிக விகாரம் வருவதில்லை. காரணம் என்ன? நான் அப்படி இருந்தேன், இப்பொழுது இப்படி இருக்கின்றேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த சொல்கிறதும் மனசு தான், அதுவும் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த மனசையும் பார்த்துட்டு ஒரு அறிவு இருக்கே, அந்த அறிவுக்கு மாற்றமே இல்லை. உடல் மாறுகின்றது, நம்முடைய மனதும் மாறுகின்றது, புத்தியும் மாறிக்கொண்டிருக்கின்றது. மனசு புத்தியெல்லாம் கொஞ்சம் மெதுவாக மாறலாம். காரணம் என்ன? சில பேர் சொல்லுவார்கள், 10 வருஷமாக நான் அவனை பார்க்குறேன், அவன் அப்படியே இருக்கான், மாறாமல் அதே பேசிகிட்டு இருக்கான், அப்படியே இருக்கான். ஏதோ கொஞ்சமாவது மாறலாம். ஆனால் இந்த சைத்தன்யம் கொஞ்சமும் மாறுவதில்லை, அது மாறாமல் அப்படியே இருக்கின்றது. புராணக. இனி அடுத்த சொல் துவம் அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். துவம் நீங்கள், அஸ்ய இந்த, விஸ்வஸ்ய உலகத்திற்கு, அனைத்திற்கும். விஸ்வங்கிற சொல்லுக்கு 2 பொருள் இருக்குது. ஒரு பொருள் சர்வம், இனி ஒரு பொருள் ஜெகத்து. அனைத்தும்னு ஒரு பொருள், இனி ஒரு பொருள் உலகம். இந்த இடத்துல 2ஐயும் சேர்த்திக்கலாம். விஸ்வஸ்ய விஸ்வஸ்ய எல்லா உலகத்தினுடைய, நிதானம் என்ற சொல்லுக்கு பொருள் லயஸ்தானம். தமிழில் சொல்லுவாங்க கொஞ்சம் நிதானமாக பேசுன்னு, அந்த பொருள் அல்ல. நிதானம்னா கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக, அந்த பொருள் அல்ல. இங்கு நிதானம் என்றால் லயஸ்தானம், ஒடுங்குகின்ற இடம். நிதீயதே சர்வம் அஸ்மின், எதற்குள் அனைத்தும் ஒடுங்குகின்றதோ. கடைசியில் எதற்குள்ள ஒடுங்கும்னா மாயையில் தான் எல்லாம் ஒடுங்குகின்றது. ஏன்னா இந்த பரபிரம்மத்துக்கும் உலகத்துக்கும் நேரடியான தொடர்பு இல்லை, இடையில மாயைன்னு ஒன்று இடையில் இருக்குது. ஆகவே அனைத்தும் இந்த மாயைக்குள் ஒடுங்குகின்றது. ஆகவே மாயையை என்னன்னு சொல்லலாம்? நிதானம் என்று சொல்லலாம். ஆனால் அந்த மாயை எதனுள் ஒடுங்குகின்றது? இந்த பிரம்மத்தில் ஒடுங்குகின்றது. ஆகவே நீங்கள் பரபிரம்ம ரூபமாக, அழியாத ரூபமாக இருக்கின்ற நீங்கள் பரம் நிதானம், மேலான லயஸ்தானமாக இருக்கிறீர்கள். பரம் நிதானம் இஸ் ஈக்குவல் டு ஒரு உபனிஷத்தில் பிரபஞ்சோபசமம் என்று அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் இங்கு பரம் நிதானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பரபிரம்ம என்ன என்றால்
எதனிடத்தில் இந்த உலகமானது ஒடுங்கி விட்டதோ, இந்த உலகத்தினுடைய இல்லாமையை எதனிடத்தில் சென்றால் நாம் பார்ப்போமோ. அதாவது பானையை பார்த்துட்ருக்கோம், எப்போ பானைங்கிற புத்தியை நம்ம துறக்க முடியும் என்றால், எப்பொழுது களிமண்கிற புத்தியில் ஆட்டிடியூடில் பார்க்குறோமோ அப்போ பானைங்கிற புத்தி துறக்கப்படுகின்றது. விதவிதமான நகைகளை பார்த்துட்ருக்கோம், பானையை சொன்னால் யாருக்கும் புரியாது, ஏன்னா இப்போ யார் வீட்டில் பானை கிடையாது, நகையை சொல்ல வேண்டியது தான். விதவிதமான நகையை பார்க்குறோம். சில பேர் அந்த நகையினுடைய டிசைனுக்காகவே டிசைனை மாற்றுறதுக்கே எவ்வளவோ செலவு செய்கிறார்கள். இதிலிருந்து அந்த ரூபத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னு தெரியுது. பிறகு அந்த ரூபத்தை துறந்து நம்ம ரூபத்தை துறக்கணும்னு என்ன பண்ணுறது? கண்ணை மூடிக்கலாமான்னா, கண்ணை மூடினாலும் ரூபம் மனசில் இருக்கும். அந்த டிசைனை துறக்கணும்னா ஒரே ஒரு வழி, அதனுடைய அதிஷ்டானத்துக்கு நம்ம போகணும். இப்போ அதிஷ்டானத்துக்கு போயிட்டோம்னா என்ன ஆகும்? அந்த அதிஷ்டானத்துக்குள்ள எல்லா நகைகளும் டிஸப்பியர் ஆயிரும், இல்லாமையை அடைந்து விடும். அல்லது விதவிதமான மிருகங்களுடன் ஒரே மிட்டாய் செய்யப்பட்டிருக்கும், குழந்தைகளுக்கு ரகளை வந்துடும், எனக்கு இந்த சிங்கம்தான் வேணும், நாய் தான் வேணும், புலி தான் வேணும்னு குழந்தைகள் ரகளை வேணும். அதாவது சில சாக்லேட் அந்தந்த மிருக ரூபில் இருக்குதுன்னு வச்சுக்குவோமே, அந்த குழந்தைக்கு பெரியவர்கள் பெரிய வேதாந்தம் பேசுவார்கள். அப்போ நம்ம பேசுகிறது குழந்தைகிட்ட பெரிய வேதாந்தம் என்ன? நீ சிங்கத்தை வாயில் போட்டாலும், நாயை வாயில் போட்டாலும், புளிய வாயில் போட்டாலும் உனக்கு ஒரே ஒரு இனிப்பு தான். என்ன வேதாந்தம் பேசுகிறோம்? இந்த நாம ரூபத்திலையெல்லாம் நீ கவனம் செலுத்தாதே. பெரிய குழந்தை புரிஞ்சிடுதுன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கும். அதே போல் அந்த இனிப்புக்குள்ள அனைத்து நாம ரூபங்களும் இல்லாமையை அடைந்து விடுகிறது. இது கேட்குறதுக்கு சுலபமாக இருக்கலாம், சாதாரண விஷயம் அல்ல. இது புரிஞ்சிட்டா மோக்ஷம், புரியாத வரைக்கும் பந்தம். இங்கே பரம் நிதானம்னா அனைத்தும் உங்களுக்குள் பரபிரம்மமாக இருக்கின்ற உங்களுக்குள் ஒடுங்குகின்றது, அந்த லயஸ்தானமாக இருக்கிறீர்கள். துக்க நிதானம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா துக்கங்களும் உங்களிடத்தில் ஒடுங்குகிறது. உங்களை விட்டோம், எல்லா துக்கமும் தொடர்கிறது. நிர்குண ரூபமான உங்களிடத்தில் அனர்த்த நிதானம், எல்லா அனர்த்தங்களும் ஒடுங்குகின்ற ஸ்தானம், பரம் நிதானம். இனி அடுத்த சொல் வேத்தா அசி. துவம் அசி, நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்கள்? வேத்தா. வேத்தா என்றால் அறிபவர், அறிபவராக நீங்கள் இருக்கிறீர்கள். நோவர், அறிபவர், எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு இருப்பவர். இப்போ இந்த இடத்துல வேத்தாங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால், என்னுடைய புத்தி மனசு தானே உலகத்தை அறிஞ்சிட்ருக்கு, எங்கே பகவான் வந்து அறிஞ்சிட்ருக்கார் அப்படின்னு நமக்கு தோன்றும். நம்முடைய புத்தி, நம்முடைய மனம் இது இந்த உலகத்தை அறிகின்றது கண்ணினுடைய துணை கொண்டு. கண்ணின் துணை கொண்டு, காதின் துணை கொண்டு, 5 இந்திரியங்களின் துணை கொண்டு நம்முடைய மனமானது இந்த உலகத்தை அறிகிறது. இனி அடுத்த கேள்வி நம்ம கேட்கின்றோம். இப்போ ஒருவர் வந்து கண்ணின் துணை கொண்டு இந்த புஸ்தகத்தை பார்த்தார். இப்போ அவர்கிட்ட கேட்குறோம், உனக்கு புஸ்தகம் தெரியுதா? அவர் சொல்கிறார் தெரிகிறது. அடுத்த கேள்வி, உனக்கு புஸ்தகம் தெரியுதுங்கிறது தெரியுதா? உனக்கு புஸ்தக ஞானம் இருக்குங்கிறது இருக்கா என்றால் அவர் என்ன சொல்லி ஆகணும்? அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமாம், எனக்கு புஸ்தகம் தெரியுது அப்படிங்கிறது தெரிகிறது. அதை யார் பார்க்கிறா? அதாவது உன்னுடைய மனம் உலகத்தை பார்க்குது. உன்னுடைய மனதை யார் பார்த்து கொண்டிருக்கின்றார்? அது ஈஸ்வரன். அதுதான் இங்கு வேத்தா. சாட்சி ரூபேன புத்தி தத் விருத்திம். புத்தியையும் புத்தியில் இருக்கின்ற எண்ணங்களையும் எண்ணங்கள் மூலமாக உலகத்தையும் அறிபவர். இப்போ ஈஸ்வரன் வந்து, பிரம்மன் வந்து எப்படி உலகத்தை அறிகிறார்னா, அவர் நேரடியாக அறிவதில்லை. எப்படி அறிகிறார்? இந்த உலகம் மனதால் அறியப்படுகிறது. இந்த மனம் அந்த அறிவு சுரூபமான பிரம்மத்தால் அறியப்படுகிறது. ஆகவே இங்கு சாட்சியாக இருப்பவர் மனதை அறிகின்றார், பிரகாசப்படுத்துகிறார்.
மனம் உலகத்தை அறிகின்றது. ஆகவே உண்மையில் அறிவது யார் என்றால் அறிகின்றவராக என்றும் இருப்பவர் பிரம்ம பர தத்துவம். இதெல்லாம் உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள தத்துவம். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சக்ஷுஷக சக்ஷுகு. இது அந்த பரபிரம்மத்துக்கு லட்சணம். கண்ணினுடைய கண், காதினுடைய காது, மனசக மனக மனதினுடைய மனம், வேத்தா அனைத்தையும் அறிகின்ற நிர்குண பிரம்ம சாட்சி சொரூபம். இப்படி சொன்ன உடனே ஒரு சந்தேகம் நமக்கு வந்துடும். இந்த பிரம்மன் துவைதமா இருக்கிறது, துவைதமா அத்வைதமா என்றால் ஒரே ஒரு பிரம்மன் தான் இருக்குது, பல அறிபவர்கள் கிடையாது. காரணம் என்ன என்றால் அறிவுங்கிறது ஒன்றுதான்னு சொல்கிறோம். சரி, ஒரே ஒரு அறிவு சொரூபம் இருக்குது. அறிவுன்னு சொன்னாலே அறியப்படுற பொருள் ஒன்று இருக்குது. ஆகவே இங்கே இருமை வந்து விடுகிறதே. அறிகின்ற பிரம்மன், அறியப்படுகின்ற பிரபஞ்சம். இப்போ வேத்தா என்றால் அறிபவன், வேத்யம் என்றால் அறியப்படுவது. அப்போ ரெண்டு இருக்கே, அறிகின்றவன் ஒரு பொருள், அறியப்படுகின்றதுன்னு ஒரு பொருள் இருக்கின்றதே. இப்போ அறியப்படுவதெல்லாம் எது? அர்ஜுனன் கூறுகின்றான், அது எப்படின்னா அது அப்படித்தான். அறிவராகவும் நீங்கள் இருக்கிறீர்கள், அறியப்படுவதாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். வேத்யம் திருக்கு நீங்கள் தான், திருஷ்யமும் நீங்கள் தான். எப்படின்னா மாயா வசத்தினால அனைத்து திருஷ்யமும் நாமரூபங்களுடன் நீங்கள் விளங்கி வருகிறீர்கள். அதனால தான் அந்த ஆளிலை கிருஷ்ணரை பார்த்தோம்னா அவர் ஒரு இலையில் படுத்துட்டு எதை சாப்பிட்ருப்பார்னா அவருடைய காலில் இருக்கிற பெருவரல் வாயில் இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்வார்கள், அவரே சாப்பிட்றவர், அவரே சாப்பிடப்படும் பொருள்தான். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி அந்த ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? சாப்பிட்றதும் பிரம்மந்தான், சாப்பிட்றப்படுவதும் பிரம்மந்தான், அதற்கு உதவி செய்கிற கையும் பிரம்மந்தான், அது போய் சேர்ற இடம் வயிறு இருக்க எல்லாம் பிரம்மந்தான்னு அங்கு சொல்லப்பட்டுள்ளது. அப்படி வேத்தியமும் நீங்கள் தான், அறியப்படும் பொருளாக இருக்கிறீர்கள். இந்த இடத்துல வேத்தியம்னு சொன்னால் சகுண பிரம்ம, வேத்தான்னு சொன்னால் நிர்குண பிரம்ம. அறிவு சுரூபமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள், அறியப்படும் பொருளாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். இது எப்படி சம்பவிக்கும்? எப்படி ஒரே ஒன்று அறிபவனாகவும் அறியப்படும் பொருளாகவும் இருக்க முடியும் என்றால் இது ரொம்ப கஷ்டமான இடம். இந்த இடத்துல தான் அத்வைதத்தை நிலைநாட்ட முடியும். அதாவது அறிபவனும் ஒரே ஆள் தான், அறியப்படுற பொருளும் ஒன்று தான்ங்கிறத நம்ம நிலைநாட்டிட்டோம்னா அத்வைதத்தை நிலைநாட்டிட்டோம். இதற்கு நமக்கு ஒரே ஒரு உதாரணம் இருக்குது. அந்த உதாரணத்தில் அறிபவனும் ஒரே ஆள் தான், அறியப்படுபவனும் ஒரே ஆள் தான். அந்த உதாரணம்தான் நம்மளுடைய கனவு சொப்பன பிரபஞ்சம். இப்போ நம்ம கனவை உதாரணமாக எடுத்துகிட்டு பார்த்தா, கனவில் விதவிதமான உலகங்கள் படைக்கப்பட்டாச்சு. எத்தனையோ பார்த்துட்ருக்கோம் கனவில். பிறகு கனவில் பார்க்கிறவனும் ஒருத்தன் இருக்கான். அந்த பார்ப்பவன் எத்தனையோ பொருளை பார்த்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு பொருளும் நம்முடைய எண்ணங்கள் தான், நம்ம விருத்திகளே பொருளாக அங்கே மாறி இருக்கு. கனவுல ஒரு சிங்கத்தை பார்த்தோம்னா அங்கே உண்மையான சிங்கம் கிடையாது, சிங்கம்ங்கிற எண்ணம் அங்கே சிங்கம்ங்கிற உருவத்தோடு இருக்குது. அப்படி கனவுல எவ்வளவு பொருளை பார்க்கிறோமோ அது நம்முடைய மனதினுடைய ஒவ்வொரு எண்ணங்கள். இனி அடுத்த கேள்வி, அந்த பொருளை பார்க்கிறவன் இருக்கானே அவனும் நம்முடைய எண்ணங்கள் தான். ஆகவே கனவே நம்முடைய ஒரே மனதினுடைய உலகம். அந்த மனம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது? பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போ கனவு எப்படி இருக்கின்றது? ஒரே ஒரு உலகம், பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள்னு பிரிக்கப்பட்டு அது வேறு இது வேறுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். கனவில் ஒரு சிங்கத்தை பார்த்து நம்ம பயந்துக்கிறோம், அல்லது யாரையோ ஒருவரை பார்த்து பயந்துக்கிறோம். உண்மையிலே அது யாருன்னா நம்ம தான். நம்மையே நம்ம பார்த்து பயம் கொள்கிறோம். ஒருவரை பார்த்து சந்தோஷப்படுறோம். யாரை பார்த்து சந்தோஷப்படுறோம்? நம்மையே நம்ம தான். கனவில் வேக்கிங் ஸ்டேட்டில் கிடைக்காத ஒன்றை சாப்பிட்டு சந்தோஷப்படுறோம். யாரை சாப்பிட்டு சந்தோஷப்படுறோம்? நம்ம தான்.
நம்மையே சாப்பிட்டு சந்தோஷப்படுறோம். அதனால் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நான் என்ன தான் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டேன், பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுற தத்துவம். எல்லாம் ஒரே ஒரு ஆள்தான். அதே போல் ஜாகிரத் பிரபஞ்சத்திலையும் இருக்கிறது ஒரே ஒரு ஈஸ்வரன். இதெல்லாம் என்னென்னா பகவானுடைய கனவு. வேத்தா வேத்தியம். இனி வேத்தியம்ங்கிற சொல்லுக்கு இனி ஒரு பொருளும் இருக்கின்றது. ஒரு பொருள் பார்க்கப்படுவதும் பார்ப்பவன், ஆகவே அத்வைதந்தான். இனி ஒரு பொருள் மிக அழகான பொருள். அது வேத்தியம் என்றால் வேதன யோக்கியம். வேதன யோக்கியம், வேதன அர்ஹம், அறியத்தக்கது, அறியப்பட வேண்டியது, வாழ்க்கையில் அறியத்தக்கது, அறிய யோக்கியமானது யார்னா நீங்கள்தான். பராவித்யா, நீங்கள்தான் அறியத்தக்கவர். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அறிவை அடைஞ்சிட்ருக்கோம். எந்த அறிவை அடையிறதுக்கு யோக்கியதையானது? டிசர்விங்னு அர்த்தம். எந்த அறிவுக்கு டிசர்விங்? காரணம் என்னென்னா, எந்த அறிவு அடைஞ்சாலும் அந்த அறிவு அனித்தியமாக இருக்குது. எந்த அறிவு நிலையானது அல்ல. என்ன எப்படி முடிவு செய்யலாம்னா, அறியப்படுற பொருள் மாறினால் அறிவும் மாறிவிட்டது, அவுட் ஆஃப் டேட் ஆயிடுது. இப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டில் எல்லாத்துக்கும் தெரியும். கஷ்டப்பட்டு ஒரு சிஸ்டத்தை படித்து வச்சுருப்போம், 3 மாதத்தில் அவுட் ஆஃப் டேட். அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. அந்த அறிவு என்ன பிரயோஜனம்னா, அதெல்லாம் பழைய மாடல், நியூ மாடல் வந்தாச்சு. லேப்டாப்பாக, அப்புறம் பாம் டாப்பாக, இனி நெயில் டாப், இந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. காரணம் என்னன்னா, அறிவு அவ்வளோ சுலபமாக நெகேட் ஆகிட்டே இருக்குது. ஒரே ஒரு அறிவை நம்ம அடைஞ்சால் அது என்றைக்குமே நீக்கப்படாமல் இருக்க வேண்டும்னா அந்த அறிவினுடைய விஷயம் அப்படிப்பட்டதாக இருக்கணும். அறிவினுடைய விஷயம் நீக்கப்படாமல் இருந்தால்தான் அறிவு நீக்கப்படாமல் இருக்கும். அப்படி நீக்கப்படாமல் இருப்பது அறிவு சொரூபமாக இருக்கின்ற பரபிரம்ம. ஆகவே வாழ்க்கையில் எந்த அறிவு அடைஞ்சாலும் அது அறிவுக்கு யோக்கியதை அல்ல, நீங்கள்தான் அறியத்தக்கவராக இருக்கிறீர்கள். ஆத்மாவா அரே திரஷ்டவ்யக ஸ்ரோத்தவ்யக மந்தவ்யக நிதித்தியாசித்தவ்யக. எவ்வளோ அழகாக உபனிஷத் சொல்லியிருக்கு. ஆத்மாதான் திரஷ்டவ்யக, பார்க்கப்பட வேண்டும். திரஷ்டவ்யகன வேத்தியம், அறியப்பட வேண்டும். அதற்கு முன்னாடி உபனிஷத்தை வைராகியத்தை போதிச்சு, இந்த உலகத்தில் எதை நீ அடைஞ்சாலும் அது உனக்கு நிறைவு தராதுன்னு சொல்லி, பிறகு நீ அடையப்பட வேண்டியது என்ன, அறியப்பட வேண்டியது என்னன்னா ஆத்மா. அது திரஷ்டவ்யக, அதுதான் வேத்தியம். பிறகு ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யகங்கிறது அந்த அறிவை அடையிறதுக்கு உபாயம். இந்த அறிவை எப்படி அடையிறது? ஆத்மாவை பற்றி கேட்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். அந்த வேத்தியம். துவம் வேத்தா துவம் வேத்தியம். இனி அடுத்த சொல் பரம்ச தாம. தாம என்றால் அதிஷ்டானம், பரம் என்றால் மேலான அதிஷ்டானம், மேலான ஆதாரம். ஆல்மோஸ்ட் நிதானம் என்ற சொல்லினுடைய பொருள்தான் பரம் நிதானம். இங்கு பரம் அதிஷ்டானம், தாம இருப்பிடம். தமிழில் மோட்சத்துக்கு வீடு பேரு என்று சொல்வார்கள். அறம் பொருள் இன்பம் வீடு, அந்த வீடு தான் தாம என்று சொல்லப்படுகிறது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வீடு இருக்குது. இது மேலான வீடு என்னென்னா பரம் தாம. கடைசியில் நம்ம எங்கே குடியிருக்கணும்னா இந்த அறிவில் குடியிருக்கணும், பகவானிடம் குடியிருக்கணும். என்னதான் கஷ்டப்பட்டு வீடு கட்டினாலும் கடைசியில் யாராவது அதை எடுத்துக்குவார்கள். அதில் நம்ம குடியிருக்க முடியாது. நாம் கடைசியாக குடியிருக்க வேண்டிய வீடு பகவானிடம், இந்த அறிவிடம், மேலான இருப்பிடம், மேலான ஸ்தானம். பரம்ச தாம. இனி கடைசி சொல் த்வயா ததம் விஸ்வம். அனந்த ரூப. த்வயா
உங்களால், துவயா உங்களால், விஸ்வம் அனைத்தும், பிரபஞ்சம் இந்த ஜெகத் அல்லது அனைத்தும், ததம், ததம் என்றால் வியாப்தம் வியாபிக்கப்பட்டுள்ளது, உங்களால் அனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளது. துவயா ததம் விஸ்வம், எப்படி வியாபிக்கப்பட்டுள்ளது? இப்போ இந்த இடத்திலும் இரண்டு விதமான வியாபகம் இருக்கின்றது. இப்போ இந்த அறையில் வாயுவானது வியாபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல வாசனை வியாபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிராமம் முழுவதும் நீரால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அதனுடைய அர்த்தம் என்ன? கிராமம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது, இந்த இடம்னு ஒன்று, ஆகாசம்னு ஒன்று இருக்குது, அதற்குள்ளே இனி ஒன்று வியாபிக்கப்பட்டுள்ளது, அப்படி ஒரு பொருளும் இருக்கின்றது. இனி ஒன்று, இந்த ஆபரணம் முழுவதும் தங்கத்தால் வியாபிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறோம். இந்த நகைகளெல்லாம் தங்கத்தினால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இந்த தங்கம் ஆபரணத்துக்குள் எப்படி வியாபிக்கிறது என்றால், எந்த ரூபமாக வியாபித்துள்ளது என்றால் சத் ரூபமாக வியாபித்துள்ளது. காரணம் என்ன? நகை இருக்கின்றது, நகையை எடுத்து வா என்று ஒவ்வொரு முறையும் நகையினுடைய இருப்பை பேசும் பொழுது அந்த இருப்பு நகையை சார்ந்ததல்ல, அது தங்கத்தை சார்ந்தது. ஆகவே அதிஷ்டானம் சத்ரூபேன, அதிஷ்டானமானது சத்ரூபமாக காரியே வியாப்தம், காரியத்தில் வியாபித்துள்ளது. இப்போ அதிஷ்டானம் பரம் தாம, பரம் நிதானம், இருத்தல் என்ற ரூபமாக அனைத்திலும் வியாபித்துள்ளது. ததம் என்றால் சத்ரூபமாக. பிறகு அடுத்த சொல் என்ன என்றால் அனந்த ரூப. அனந்தம்னா எண்ணிக்கைக்கு அற்ற, ரூபம்னா உருவம், ஃபார்ம், எண்ணிக்கைக்கு அற்ற ரூபங்களை உடையவரே. பகவானை அழைக்கின்றான், அனந்த ரூபமாக இருப்பவரே. இதனுடைய பொருள் என்ன என்றால், பகவான் அதாவது பரபிரம்ம சத் ரூபமாக பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறார். பிறகு இந்த பிரபஞ்சமே வெறும் நாம ரூபந்தான், வெறும் சப்தமும் ரூபமும் தான். அந்த ரூபம் அதிஷ்டானமான பகவானை சார்ந்து இருப்பதனால அந்த ரூபமும் பகவானுடைய சுரூபம்தான். இப்போ தங்கத்திலிருந்து விதவிதமான நகைகள் செஞ்சுருக்கோம். அந்த நகைகள் விதவிதமான நகைக்கு விதவிதமான பேர் இருக்குது, விதவிதமான ரூபங்கள் இருக்குது. அந்த நாம ரூபங்களெல்லாம் தங்கத்தை சார்ந்து இருக்குது. தங்கத்தை எடுத்துட்டோம்னா நாம ரூபத்தை தனியாக பார்க்க முடியாது. அல்லது கடலில் விதவிதமான அலைகள் வருகின்றது, நீரை எடுத்துவிட்டால் அலைகள்னு தனியாக பார்க்க முடியாது. ஆகவே என்ன சொல்லலாம், இந்த நகைதான் அனந்த ரூபமாக இருக்கின்றது. இந்த ரூபமும் நகையினுடைய தங்கத்தினுடைய பெருமை, தங்கமும் தங்கத்தினுடைய பெருமை. ஆகவே அனந்த ரூப என்று காரிய ரூபமாக நீங்கள் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், காரண ரூபமாக வியாபித்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்விதம் உங்களால் இந்த விஸ்வம் வியாபிக்கப்பட்டுள்ளது. பிறகு அனந்த ரூபமாக விஸ்வரூப, அனந்த ரூபன விஸ்வரூப, அனைத்தும் உங்களாக நீங்களாக இருக்கிறீர்கள். இந்த ரெண்டுலேயும் திடீர்னு 11th சாப்டர்லேருந்து எங்கேயோ போன மாதிரி இருக்கும். காரணம் என்ன? அர்ஜுனன் திடீரென்று பகவானுடைய பெருமையை சொல்லும் பொழுது நிர்குண ரூபத்தையும் சகுண ரூபத்தையும் கூறியுள்ளான். இது பகவானுடைய சகுண பெருமை அல்ல, நிர்குண சொரூபம். இனி என்ன செய்ய இருக்கின்றான்? மீண்டும் அவனால் நிர்குணத்தில் நிற்க முடியவில்லை. அதை அர்ஜுனன் சொல்ல போகிறான் 12வது அத்தியாயத்தில். உங்களுடைய நிர்குண ரூபத்திலையெல்லாம் என்னால் நிற்க முடியவில்லை என்று. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. சில பேர் நிர்குணத்தை வர்ணித்தாவே நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்லி விடுவார்கள். காரணம் என்ன?
சகுனத்தை வர்ணித்தா கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நிர்குணம்னு போனால் உடனே பானை வந்துடுது, பாம்பு வந்துடுது, ரஜ்ஜு சர்ப்பம் உதாரணம் வந்துடுது, பானை வந்துடுது, நகை வருது. இதை தவிர ஒன்றுமே வரமாட்டேங்குதே, ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லுவார்கள். காரணம் என்னென்னா உள்ளே கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் இந்த சப்ஜெக்டும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். சகுனம் வந்தது, வேறு ஏதாவது டாபிக் வந்ததுன்னா கொஞ்சம் நம்ம டாப்பிக்கு வந்துட்டார் அப்படின்னு ஒரு அலைவாக இருக்கும். இல்லை அப்படின்னா அவர் டாப்பிக்கு போயிட்டார், இல்லை வேற எங்கேயோ போயிட்டார், அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக. வேதாந்தம்ங்கிறது இதுதான். வேதாந்த கிளாஸில் வேதாந்தம் பேசினா அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்டுங்கிறாங்க. அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேச வேண்டியது இருக்குது வேதாந்தம் புரிகிறதுக்கு. அதை பேசினா வேதாந்த கிளாஸ் நல்லா இருந்ததே அப்படி நமக்கு தோன்றும். இனி அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கு வர்றோம். நிர்குண பிரம்மத்திலிருந்து சகுண பிரம்மத்திற்கு வருகின்றோம். அர்ஜுனன் என்ன ஆரம்பிக்கின்றான்? இந்த நிர்குணத்தை எல்லாம் வர்ணிச்சிட்டு, இதெல்லாம் அவன் ஏதோ கேட்டு வச்சுருக்கான், அதனால் அதை அப்படி வர்ணித்தான். நீங்கள் தான் எல்லாம் இருக்கிறீர்கள் போலும் என்று சொல்லிவிட்டு, பிறகு நீங்களே வாயுவாக அக்னியாக அனைத்துமாக இருக்கிறீர்கள்னு சொல்லி பக்தி உணர்வுடன் இனி அர்ஜுனன் வருகின்றான் சகுனத்தை வர்ணிக்க. 39வது ஸ்லோகம். வாயுர்யமோக்னிர் வருணः சசாங்கः பிரஜாபதிஸ்த்வம் பிரபிதாமகஸ்ச நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரக்ருத்வஹ புனஸ்ச பூயோபி நமோ நமஸ்தே. இங்கு அர்ஜுனன் நீங்களே அனைத்துமாக இருக்கிறீர்கள் என்று கூறி, அனைத்து தேவர்களும் நீங்கள்தான் என்று கூறுகின்றான். கூறி பிறகு தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கின்றான். நீங்கள் யாரெல்லாவாக இருக்கிறீர்கள்? துவம் வாயுகு, நீங்களே வாயு தேவனாக இருக்கிறீர்கள். வாயுகு, வாயு பகவான் நீங்கள்தான். யமக, நீங்களே யமதேவராக தர்மராஜாவாக இருக்கிறீர்கள். ஏன் அர்ஜுனன் யமகன்னு சொல்கின்றான்? பகவான் எல்லாத்தையும் விழுங்கிறத அர்ஜுனன் பார்த்திருக்கின்றான். ஆகவே அனைத்தையும் விழுங்குகின்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். துவம் யமக. அதனால் யமன் நம்மக்கிட்ட வந்தால் நம்ம யார் நம்மளிடம் வருவதாக உணர வேண்டும்? பகவான் தான் நம்மக்கிட்ட வர்றார் என்று உணர வேண்டும். ரொம்ப வயதானவங்க போகாமல் படுத்திருப்பார்கள். அப்போல்லாம் என்ன வேண்டுவார்கள் தெரியுமோ? எப்போ போகுமோ அப்படி வேண்டுவார்கள். எப்போ பகவான் வந்து கூட்டிகிட்டு போவாரோன்னு வேண்டுவார்கள். அப்படி வருபவரும் மரணமும் பகவான்தான். அக்னிகி துவம், நீங்களே அக்னியாக இருக்கிறீர்கள், அக்னி தேவராக இருக்கிறீர்கள். வருணக, வருண தேவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இதையெல்லாம் பகவானுடைய விஸ்வரூபத்தில் அர்ஜுனன் பார்த்துட்ருக்கான். அக்னி தேவன், வருண தேவன், யம தர்மராஜா எல்லாத்தையும் விஸ்வரூபத்தில் இப்போ தெரிந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை பார்த்து வர்ணிக்கின்றான். பிறகு சசாங்கக. சசாங்கக என்றால் மூன், நிலவு, சந்திரன். நீங்களே சந்திரனாக இருக்கிறீர்கள், சந்திரனாக நீங்கள் உள்ளீர்கள். பிரஜாபதிஹி துவம், பிரஜாபதியாக நீங்கள் இருக்கிறீர்கள். பிரஜா என்றால் ஜீவராசிகள், பதி என்றால் ஜீவராசிகளை காப்பவர். காஷ்யப்பக, தக்ஷக, விராட் இவர்களெல்லாம் பிரஜாபதி என்று சொல்லப்படும். எல்லா பிரஜைகளுக்கும் தலைவனாக இருப்பவர். காஷ்யப்பன், தக்ஷர், விராட் இவங்கெல்லாம் பிரஜாபதியினுடைய பெயர்கள். அதுவும் நீங்கள்தான். பிதாமகன தாத்தான்னு அர்த்தம். பிரபிதாமக என்றால் தாத்தாவுக்கும் தாத்தாவாக இருக்கிறீர்கள்.
இங்கே பிதாமக என்பது பிரம்மாவை குறிக்கின்றது. சதுர்முக பிரம்மா பிதாமக. பிரபிதாமக என்றால் பிரம்மாவுக்கும் தலைவனாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆதிதேவன், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் முதன்மையானவர். இவ்வளவு நேரம் சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன நிர்குண பிரம்மத்தை எல்லாம் அர்ஜுனன் இப்பொழுது விட்டு விட்டான். மீண்டும் அந்த விஸ்வரூபம் சகுணந்தான் மனசில் நிற்கின்றது. ஆகவே விதவிதமான தேவர்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள் என்று சொல்லி இனி வருகின்ற 2 வரியிலும் அடுத்த ஸ்லோகத்திலும் தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கின்றான். ஈஸ்வரன் மீது பக்தி அவனுக்கு நமஸ்கரிக்கின்றான். இந்த நமஸ்காரமெல்லாம் பக்தியினுடைய வெளிப்பாடு. நமோ நமஸ்தே அஸ்து, நமக தே அஸ்து. தே என்றால் உங்களுக்கு, நமக என்றால் நமஸ்காரம். நமக நமக 2 முறை வணக்கம், நமஸ்காரம் நமஸ்காரம். அஸ்து என்றால் இருக்கட்டும், என்னால் கொடுக்கப்படுகின்ற இந்த நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி எவ்வளவு தூரம் நமக நமக நமோ நமன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது? சகஸ்ர கிருத்வக, ஆயிரக்கணக்கான என்னுடைய நமஸ்காரம் உங்களுக்கு இருக்கட்டும். சகஸ்ர கிருத்வகன 1000 டைம்ஸ், ஆயிரக்கணக்கான நமஸ்காரங்கள். ஆயிரக்கணக்கான நமஸ்காரங்களை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். பிறகு ஒரு முறை 1000கணக்கான நமஸ்காரம் சொன்னால் போதாதுன்னு நினச்சி புனశ్చ மீண்டும் ஆயிரக்கணக்கான, பூயக அபி, பூயகனாலும் புனகன் அர்த்தம், மீண்டும் மீண்டும். நமக நமக தே, நமக நமக தே, என்னுடைய நமஸ்காரம் உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் என்னுடைய நமஸ்காரத்தை நான் சமர்ப்பிக்கின்றேன். ஆயிரக்கணக்கான என்னுடைய நமஸ்காரத்தை மீண்டும் மீண்டும் சமர்ப்பிக்கின்றேன். இந்த ஒரு ஸ்லோகத்தில் சமர்ப்பணம் பண்ணதுன்னு போதாதுன்னு மீண்டும் நமஸ்கரிக்கின்றான். அடுத்த ஸ்லோகத்தில் நம புரஸ்தாதத பிருஷ்டதஸ்தே நமோஸ்து தே சர்வத ஏவ சர்வே அனந்த வீர்யாமித விக்ரமஸ்த்வம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வக. இந்த ஸ்லோகமெல்லாம் அர்ஜுனனுடைய பக்தியின் வெளிப்பாடு. நமக்கு பக்தி இருக்கின்றது என்று எப்படி வெளிப்படுகிறது என்றால், நாம் எதை அல்லது எந்த இடத்தில் பக்தி வைத்திருக்கின்றோமோ அங்கு நம்மை நாம் ஒப்படைப்போம், நமஸ்கரிப்போம். அது இங்கு அர்ஜுனனுடைய மனதில் இயற்கையாக வருகிறது. பக்தி என்பது நமக்குள் இருக்கின்ற உணர்வு, அது ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகிறது. அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு ஃபார்ம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்பிரிட் அண்டு ஃபார்ம். ஸ்பிரிட்டுன்னு சொன்னால் உணர்வு, ஃபார்ம் என்றால் அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற விதம். அந்த ஃபார்ம் கல்ச்சருக்கு கல்ச்சர் மாறும். இப்போ நம்ம ஊரில் ஒருத்தர் மீது இருக்கிற அன்பு பக்தியை கைகூப்பி நமஸ்கரித்து சொல்லுவோம். வெளிநாட்டில் கைகூப்பியெல்லாம் சொல்ல மாட்டான், அவர் சல்யூட் அடித்து சொல்லுவான், அல்லது வேறு ஏதாவது விதம் இருக்குது. அந்த ஃபார்ம் மாறுபடும், ஆனால் அந்த ஸ்பிரிட் அப்படிங்கிறது மாறாது. காலத்துக்கு காலம் ஃபார்ம் மாறுபடும், அதாவது வெளிப்படுற விதம் மாறிட்டு வரும். அந்த உணர்வுங்கிறது என்றும் மாறாது. இந்த சொற்களெல்லாம் அர்ஜுனனுடைய உணர்விலிருந்து வருகின்ற சொற்கள். பகவான் மீது உள்ள பக்தியினால் மீண்டும் மீண்டும் பகவானை வணங்குகின்றான். க்ஷத்திரியர்கள் அவ்வளவு சுலபமாக யாரையும் வணங்க மாட்டார்கள். ஏன்னா அது க்ஷத்திரியனுடைய சுபாவம், வணங்காமுடியாக இருப்பார்கள்.
நீ யார் நான் வணங்கிறதுக்குன்னு சொல்லி. காரணம் என்ன? எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணி பண்ணி இவர்கள் யாரிடத்துலையும் ஒடுங்க மாட்டார்கள். இப்போ அர்ஜுனனுடைய மனதில் முழு மாற்றம் வருகிறது. இதெல்லாம் மனதில் வர்ற ஒரு பெரிய மாற்றம். எப்படின்னா அந்த க்ஷத்ரிய சுபாவத்தை இழக்கின்றான். பிறகு இவன் என்ன சுபாவத்திற்கு வருகின்றான்? ஒரு சாத்திர சுபாவத்திற்கு வருகின்றான். சாத்திரன்னா மாணவன், மாணவனுக்கு இருக்க வேண்டிய சுபாவத்திற்கு வருகின்றான். இப்போ க்ஷத்திரியத்திலிருந்து சாத்திரனா மாறுறான், மாணவனாக மாறுகின்றான். அறிவை வாங்குவதற்கு பாத்திரமாக மாறுகின்றான். காரணம் என்ன? இவனுக்கு பகவானை பற்றிய வந்த அறிவு பக்தியை கொடுத்து பக்தி மேலிட்டு இங்கு பேசுகின்றான். நம புரஸ்தாத். புரஸ்தாத்னா உங்களுடைய முன்பகுதிக்கு, உங்கள் முன் நான் நமஸ்காரம் செய்கின்றேன், உங்களுக்கு முன் நான் நமஸ்காரம் செய்கின்றேன். அத பிருஷ்டதக தே, உங்களுக்கு பின்னும் நான் நமஸ்கரிக்கின்றேன். இதனுடைய அர்த்தம் என்ன? சில பேர் முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டு போவார்கள், பின்னாடி போனோடனே ஏதாவது பேசிட்டு போவார்கள். அப்படி உங்களுக்கு முன்னாடி நமஸ்காரம் பின்னாடி நமஸ்காரம்னு என்ன அர்த்தம்? நீங்கள் போனாலும் அதே ஆட்டிடியூடில் இருப்பேன், நீங்கள் வந்து கண்ணு முன்னாடி நின்னாலும் அதே ஆட்டிடியூடில் இருப்பேன். இந்த சில ரிசப்ஷனுக்கு யாராவது நிறுத்தி விடுவார்கள், வர்றவங்களையெல்லாம் சிரித்து வரவேற்கணும். சம்டைம் அவங்க பகைவர்களே வருவார்கள். அந்த சிரிப்பு என்னன்னா, அந்த சிரிப்பு தான் பிஸ்னஸ் சிரிப்புன்னு சொல்கிறது. விருப்பம் இருக்கோ இல்லையோ அது டியூட்டி, அந்த இடத்துல சிரித்து வரவேற்கிறது. அப்படி சில பேர் வந்து ஒரு குருவிடம் இருந்து ஏதோ படிக்கிறான்னு வச்சுக்குவோமே, வியாக்கரணமோ அல்லது ஏதாவது அஸ்திர சாஸ்திரமோ சஸ்திர சாஸ்திரமோ, விருப்பம் இருக்கோ இல்லையோ ஒரு தண்டால் போடுற மாதிரி நமஸ்காரம் பண்ணி ஆகணும். அது வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணி ஆகும். ஆனால் அர்ஜுனனுக்கு அப்படி இல்லை. பக்தி பூர்வமாக உங்களுக்கு முன்னும் என்னுடைய நமஸ்காரம், உங்களுக்கு பின்னும் என்னுடைய நமஸ்காரம். பிறகு நமக அஸ்து தே சர்வதக. இப்போ பகவான் கேட்கலாம், இப்போ எனக்கு சைடில் நமஸ்காரம் பண்ண மாட்டேயா, முன்னாடியும் பின்னாடியும் தான் நமஸ்காரம் பண்ணுவியான்னா, சர்வதக உங்களுக்கு எல்லா பக்கமும் என்னுடைய நமஸ்காரம். நமக அஸ்து தே சர்வதக, உங்களை சுற்றியும் நான் நமஸ்கரிக்கின்றேன். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் எடுத்துகிட்டு வேதாந்த விசாரம் பண்ணக்கூடாது. முன்ன பின்ன இது என்ன அர்த்தம்னு, இதெல்லாம் விசாரத்துக்குரியதல்ல. பக்தியினுடைய உணர்வுடன் அவன் இவ்விதம் சொல்கின்றான். அதனால தான் சில பக்தர்கள் சில பாடல்களை பாடி வச்சிருப்பார்கள். நம்ம தமிழில் பக்திக்கு நல்ல பாடல்கள் இருக்குது. தமிழ் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் டிவோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு பெருமை. இங்கிலீஷ் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒரு விஷயத்தை அழகாக சொல்கிறது இங்கிலீஷில் முடியும். அப்படி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்குது. அப்படி தமிழுக்கு என்ன சொல்லுவாங்க? லாங்குவேஜ் ஆஃப் டிவோஷன். காரணம் என்ன? விதவிதமான பக்தி பாடல்லாம் இருக்கும். அதை எடுத்து நம்ம வேதாந்த விசாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் பக்தியினுடைய வெளிப்பாடு. அப்படி இங்கு சொல்கின்றான், உங்களுக்கு எல்லா பக்கமும் என்னுடைய நமஸ்காரம். சர்வ, சர்வன்னு பகவான் அழைக்கின்றான். நீங்களே அனைத்துமாக இருக்கிறீர்கள். பிறகு மீண்டும் பகவானே உங்களுடைய சக்திக்கு எல்லை இல்லை என்று 3வது வரியில் கூறுகின்றான். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.